இன்றைக்கி விநாயக சதுர்த்தி. எல்லோரும் நிறைய கொழுக்கட்டை எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க இல்லையா? விநாயகருக்கும் முருகனுக்கும் ஒரு சமயத்தில் ஒரு போட்டி வந்தது. நாரதர் ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்து, இந்த பழத்தை நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு கொண்டு வந்து சிவபெருமான்கிட்ட கொடுக்குறார். சிவபெருமான் என்ன பண்ணுறார்? அப்பா தானே சாப்பிட முடியுமா? பசங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரின்னு பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு போகிறார். 2 பேரும் சேர்ந்து கையை நீட்டுறாங்க, எனக்கு 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 எனக்கு. உடனே என்ன பண்ணுறாரு? யார் இந்த உலகத்தை முதல்ல சுற்றி வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த பழம் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே முருகர் என்ன பண்ணார்? என்கிட்ட தான் பெரிய மயில் இருக்குல்ல, நான் பார் 1 செகண்டில் சுற்றி வந்து இந்த பழத்தை வாங்கிடுவேன் அப்படின்னு மயில் எடுத்துகிட்டு உடனே ஓடுறார். பிள்ளையாரோ ஒரு குட்டி மூஞ்சூரை வச்சுருக்காரு. அவர் உடம்போ பெருசு. அந்த மூஞ்சூருக்கு அந்த அளவுக்கெல்லாம் சக்தி கிடையாது. இவர் என்ன பண்ணார்? புத்தி ஜாஸ்தி இல்லையா? உடனே அப்பா அம்மாவை சுற்றி வந்துட்டார். நான் சுற்றி வந்துட்டேன், நீங்கள் தான் எனக்கு உலகமே, நீங்கள் தான் நிஜமாகவே உலகமே, அதனால் நீங்கள் தான் எனக்கு பழத்தை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்குள்ளே முருகன் ஓடி வந்து நிற்கிறார், மயிலில் அழகாக லேண்டாராரு. அப்போ இந்த பிள்ளையார் சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையாது, நான் தான் முதல்ல சுற்றிருக்கேன், எனக்கு தான் அப்பா கொடுப்பார் அப்படின்னு. அது எப்படி? நான் தானே உலகத்தை சுற்றிட்டு வந்தேன் அப்படின்னு இவர் சத்தம் போடுறாரு. பரமசிவன் பார்த்தார், பிள்ளையார் சொல்கிறது கரெக்டு தான், அதனால் இவனுக்கு தான் அந்த பழத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை கொடுத்துடுறாரு. இதையே தாங்க வள்ளுவரும் சொல்கிறாரு, உலகம் ஆதி பகவன் முதற்றே. இந்த உலகம் ஆதி பகவனால் எங்கும் நிறைந்து உள்ளது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்களுக்கெல்லாம் அ என்பது எப்படி முதலாகவும் அனைத்திலும் இருக்கிறதோ அது மாதிரி இறைவன் முதலாகவும் அனைத்திலும் இருக்கிறார் அப்படிங்கிறது. இந்த கதையோடு இந்த குறளை படிக்கிறச்சே இந்த குறள் நல்லா புரியுது இல்லையா?